பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு வருமானம் இன்னும் 11 மாதத்தில் பாருங்கள் பாண்டியராஜன் சொல்லி. பழைய ஓய்வூதிய திட்டம் இன்று தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமருந்த விரைவான முடிவு இன்று வெளியிடப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் எதிர்க்கட்சிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆதரவாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். அத்தகையில் அதிமுக மீண்டும் திமுக அரசை சாடி அரசு ஊழியர்களை சப்போர்ட் செய்வதில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் அமல்படுத்தப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தளவிற்கு மீண்டும் இந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் அரசு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இதைத்தான் எதிர்க்கட்சிகளும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், கர்நாடகா போன்ற மிக முக்கியமான 7 மாநிலங்களிலும் பழைய ஓய்வு திட்டம் நடைமுறையில் இருந்தபோதும் அதிகாரிகள் குழுவை அமைத்து அதன் அறிக்கையின் அடிப்படையில் அந்த மாநிலங்கள் எடுத்த முடிவையும் எடுக்கவில்லை. அதிமுக மீண்டும் விமர்சனம். இப்பேற்பட்ட சூழலில் தான் அதிமுகவின் முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மாஃபா பாண்டியனுக்கு திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளார்கள். அருகைக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட் தேமுதிக மாணவர் அணி சார்பில் நீட் தேர்விற்காக 22 மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தியுள்ளனர். பொன்முடி மனிதர் அல்ல மிருகம் என்றும் சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துகிறார், குறிப்பிட்ட சமுதாயத்தையும் மிகவும் கொச்சைப்படுத்தி பேசுகிறார் என்றும் தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும் கூறி வருகிறார்கள். டெபாசிட் இழக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது எந்த விதத்தில் உண்மையாக இருக்கிறது என்று தெரியவில்லை என்று அதிமுகவின் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் இதற்கு பதிலளித்த நடைபெற்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கூறியது, அமைச்சகம் தமிழகத்தில் சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒருபோதும் அது நடக்காது. மெகா கூட்டணி அமைத்த அதிமுகவினர்கள் இதற்கு ஒருபோதும் ஆதரவுகளை மக்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் 2026 என்பது திமுகவின் ஆட்சி கிடையாது, அதிமுகவின் ஆட்சி என்பதையும் எடப்பாடி கூறியிருக்கிறார். நீங்கள் ஒருக்கா பாஜகவிற்கு ஆதரவும் மறுமுறம் பாஜகவிற்கு கூட்டணி கிடையாது என்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். குழப்பவாதிகளுக்கு மக்கள் ஒருபோதும் ஆதரவுகளை கொடுக்க மாட்டார்கள் என்றும் சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் கர்ஜித்துள்ளார். இதனால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயமாக தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைய வேண்டுமா அல்லது அதிமுக ஆட்சி அமைய வேண்டுமா என்பதை மறக்காமல் கூறுங்கள். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மிக மோசமாக நிகழ்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் அதிமுகவால் ஏற்படுவதாக திமுகவினர்களும், திமுகவால் தான் ஏற்படுகிறது என்று அதிமுகவினர்களும் கூறி வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழகத்தில் மிக முக்கியமான அனைத்து நிகழ்வுகளிலும் குறிப்பிடத்தக்க வகையில் சொல்ல வேண்டும் என்றால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் திமுகவின் தொண்டர்களாக இருக்கலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களது ஆதரவுகள் இருக்கிறதா என்பதை மறக்காம சப்ஸ்கிரைப் மூலம் தெரிவிங்கள், லைக் மூலம் தெரிவிங்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் அடுத்து விஜய் அவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கிறதா, உங்களுக்கு முதலாவது ஓட்டு என்றால் அவருக்கு விழுமா அல்லது திமுகவா அதிமுகவா அல்லது நோட்டாவா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமான ஆதாரமாக விளங்குவது ஒட்டுமொத்தமான கல்வித்துறை தான். அதிலும் தற்பொழுது மத்திய அரசு கை வைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக மோசமான ஒரு செயல்பாடுகள் தமிழகத்தில் நிகழ்வதாகவும் பல்வேறு தரப்பினர்கள் கூறி வருகிறார்கள். நிச்சயமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழகத்தை மாற்றத்தை கொண்டு வரும் விதமாகவும் பல்வேறு நடவடிக்கைகளையும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குமா என்பதை மறக்காமல் கூறுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக